ஆனாலும் இது ஒரு ஆக்கப்பூர்வமா நம்ம பேசி நமக்குள்ள ஒற்றுமை வேண்டும். தமிழ்நாடு அரசியலில் ஒற்றுமை வேண்டும். அப்போ கர்நாடகா எடுத்துக்கங்க. அங்க இருக்கிற முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர் வீட்டில் போயிட்டு மத்திய பிஜேபி அமைச்சர்கள், இப்ப புதுசா கல்வி அமைச்சரா போன வாரம் போட்டிருக்காங்க பிரகலாத் ஜோஷின்னு, அவர் எங்க போறார்? பிஜேபி மத்திய அமைச்சர், அவர் கர்நாடகா முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர், அவர் வீட்டில் போய் பார்க்கிறார். குமாரசாமி ஜனதா தள் அவர் வீட்டில் போய் பார்க்கிறார். எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க கர்நாடகாவில். எதுக்கு? அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு அணை, மேகதாது அணை கட்டணும்னு. ஆனா இங்க நமக்குள்ளே பிரச்சனை, நமக்குள்ளே ஈகோ. தொடர்ந்து முதலமைச்சர் அவர் சொல்லிட்டு வரோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டிலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது தமிழ்நாட்டு பிரச்சனை. இது டிவிக்கே பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டு பிரச்சனை. கூட்டத்தை கூட்டுங்கள், கூட்டத்தில் ஒரு முடிவெடுங்க. முடிவெடுத்துட்டு டெல்லிக்கு எங்களெல்லாம் அழைச்சிட்டு போங்க. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர்களை அழைச்சிட்டு பிரதமரை சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும், அரசியல் அழுத்தம் கொடுக்கணும். நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கணும். கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் இந்த 3 மாதத்துல 4 முறை மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கின்றார். இந்த ஒரு பிரச்சனைக்காக இதைத்தான் செய்யணும். அதன் பிறகு சட்ட போராட்டம் தான். கர்நாடகாவில் போய் பேச்சுவார்த்தை எல்லாம் நிச்சயமா இந்த நேரத்தில் வேண்டாம். ஒரு சிலர் புரிதல் இல்லாம, ஏன் எம்ஜிஆர் கூட அந்த காலத்தில் போய் பேசினாரு. எம்ஜிஆர் பேசினது காவிரி தண்ணிக்காக. கர்நாடகாவில் இப்ப அவங்க பேசுறது அழைக்கிறது மேகதாது அணைக்காக. 2 வெவ்வேறு. காவிரி தண்ணி அப்ப கொடுக்கல. ஆனா இப்ப கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நீங்க வாங்க. நிச்சயமா மேகதாதுவே நான் ஏத்துக்கல, பிறகு எதுக்கு நான் மேகதாது பத்தி பேச்சுவார்த்தைக்கு நான் கலந்துக்கணும்? எதுக்கு மேகதாது நடுவர் மன்றம்? மேகதாதுவே எனக்கு வேண்டாம், மேகதாதுவே நான் ஏத்துக்கல, மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நான் ஏத்துப்பேன்? இதெல்லாம் உறுதியாக இதை இப்ப இருக்கின்ற தமிழக அரசு அதை கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நாளைக்கு வரக்கூடாது. அதிகாரிகள் ஆலோசனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சிகளுடைய எண்ணங்களை, குறிப்பாக விவசாயிகளுடைய கருத்துக்களை கேளுங்கள். விவசாயிகள் மிகுந்த வருத்தத்தில் இருக்கின்றார்கள். தினம் 2 விவசாயி தற்கொலை செய்திருக்கின்றார். தினம் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணாலே நமக்கு அவமானம். அது நமக்கு அவமானம். ஒரு விவசாயி தற்கொலை பண்ணா. ஆனா தினம் 2 பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அவங்க கடன் தொல்லை. எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க? 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 50,000 ரூபாய். நம்முடைய முனைவர் சௌமியா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினாங்க. 10,000 கோடி வாங்கிட்டு லண்டன்ல சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா 10,000 ரூபாய் கடன் வாங்கி அதை கேட்டால் கைத்துல தொங்குறான் விவசாயி. முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டிலே வருகின்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் அனைத்து விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இது ஒரு சாதாரண செயல். இதுல நீங்க தயவு செய்து உங்க அதிகாரி என்ன சொன்னாலும் நீங்க கேட்காதீங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களே, காமராசரை போல செயல்படுங்கள். காமராசர் அதிகாரி சொல்றதெல்லாம் கேட்க மாட்டார். அவர் பிராக்டிக்கல், யதார்த்தமா பிரச்சனையா, ரைட், இந்த பிரச்சனைக்கு உன்னால தீர்வு கொடுக்க முடியலையா, அதிகாரி எல்லா பிரச்சனை தீர்வு கொண்டு வர முடியலையா, அதிகாரியை மாத்து. எந்த அதிகாரி தீர்வு கொடுக்கிறாரோ அந்த அதிகாரியை போடு. இதுதான் நிர்வாகம். தைரியமாக முடிவெடுங்கள். என்ன ஆகிட போகுது? இன்னும் கூடுதலா ஒரு 15,000 கோடி, 16,000 கோடி, அவ்வளவுதான். ஏற்கனவே காவிரியில தண்ணி வரல, குறுவை முடிஞ்சு போச்சு, சம்பாவே கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஆண்டு சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட் சொல்றாங்க. சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட் விவசாயத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் வரும் என்று சொல்கிறார்கள். வறட்சி வரும் சொல்றாங்க. தமிழ்நாடு வறட்சியை பார்த்து எத்தனையோ 10 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த ஆண்டு வரும்னு சொல்றாங்க. அதற்கு எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அது முதல் நடவடிக்கை என்னன்னா, விவசாயிகள்
அவங்கதான் நமக்கு உணவளிக்கின்ற கடவுள். அவங்களுக்கு முழுமையா கடன் தள்ளுபடி பண்ண என்ன எவ்வளவு தமிழ்நாடு பட்ஜெட் இப்ப நீங்க 5 லட்சம் கோடி போட போறீங்க, பட்ஜெட் போட போறீங்க. கூடுதலா ஒரு 15,000 கோடி கூடுதலா போய் அவங்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ண என்ன? மகாராஷ்டிராவில் 36,000 கோடி ரூபாய்க்கு தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க. 55 லட்சம் விவசாயிகள் அங்கே பயன்பெற்றிருக்கின்றார்கள். இங்க இந்த ரூல்ஸ், இந்த சட்டம் அந்த சட்டம்லாம் வேண்டாம். தள்ளுபடினா தள்ளுபடியும் ஒரு கையெழுத்து போட்டா முடிஞ்சு போச்சு. அந்த அதிகாரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனக்கு மட்டும் அந்த அதிகாரம் என்னைக்கோ நான் பண்ணிட்டு இருக்க போறேன். இவங்க சொல்றது அவங்க சொல்றதுலாம் யாரும் கேட்க கூடாது. சோறு போடுற கடவுள் யார்? அவங்க இன்னைக்கு கஷ்டத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டு ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்கன்னா அதுதான் உண்மையான நிர்வாகம். அது செய்யணும்.